வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு என்பது புதிய தொடக்கங்களின் நாள், புதிய நம்பிக்கைகளின் நாள். இந்த இனிய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த நாளை சரியாக தொடங்கினால் முழு ஆண்டும் நன்றாக அமையும் என்பதை இப்போது பார்க்கலாம். முதலில் காலை சீக்கிரம் எழுந்திருங்கள் நண்பர்களே. புத்தாண்டு நாளில் அதிகாலையில் எழுவது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது. அது ஒரு புத்துணர்ச்சியான ஆரம்பத்தை நமக்கு தரும். அடுத்தது, எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். எண்ணெய் தடவி குளிப்பது உடலும் மனமும் சுத்தமாகும் என்பதற்கான ஒரு நல்ல அடையாளம். வீட்டையும் அழகாக அலங்கரிக்க வேண்டும். வாசலில் கோலம் போடுங்கள், மாம்பழ இலை தோரணம் கட்டுங்கள். இது நல்ல சக்தியை வீட்டிற்குள் வரவேற்கும். பஞ்சாங்கம் பார்க்கும் பழக்கத்தையும் மறக்காதீர்கள். புத்தாண்டின் பலன்களை அறிந்து கொள்வது இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள உதவும். விஷு காணி அல்லது கனி பார்க்கவும். பழங்கள், கண்ணாடி, பணம், பூக்கள் வைத்து காலை முதலில் பார்ப்பது வளமும் செழிப்பும் வரும் என்பதற்கான நம்பிக்கை. கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசியுங்கள். ஆண்டின் முதல் நாளை இறைவனின் ஆசிர்வாதத்துடன் தொடங்குவது மிகவும் சிறப்பு. பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெறுங்கள். மூத்தவர்களிடம் வணங்கி ஆசிர்வாதம் பெற்றால் அது வாழ்க்கையில் நல்ல பாதையை தரும். சுவையான உணவுகளுடன் கொண்டாடுங்கள். மாங்காய் பச்சடி போன்றவை வாழ்க்கையின் இனிப்பு, புளிப்பு, கசப்பு அனைத்தையும் ஏற்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. புதிய ஆடைகள் அணியுங்கள். புதிய தொடக்கத்தை குறிக்கும் ஒரு அழகான பழக்கம் இது. முடிவாக, தானம் செய்ய மறக்காதீர்கள். ஏழைகளுக்கு உதவுவது நமக்கு நல்ல பலன்களையும் மன நிறைவையும் தரும். சிறிய குறிப்புகள். இந்த நாளில் சண்டை, கோபம், கடுமையான வார்த்தைகள் தவிர்க்கவும். நல்ல எண்ணங்களோடு இருங்கள். குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரம் செலவிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த சேனல் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.